வால்வோ ஷோரூம் இருந்துச்சுன்னா முன்னாடி அதுக்கிட்ட இருந்தே பாலம். இதில் பார்த்தீங்கன்னா நேராக போனால் காந்திபுரம், உக்கடம், மருதமலை, வெள்ளியங்கிரி எல்லாமே வந்து நம்ம இதில் போயிடலாம். 60 கிலோமீட்டர் இதில் வந்து ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. இதில் எந்த மாதிரியான ஸ்பீட் லிமிட்னா உங்களோட கரண்ட் ஸ்பீடை வந்து அது மெஷர் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். மேபி அது கூட வச்சுக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. பட் என்ன கான்செப்ட்னா இதில் லைக் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பியை ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 hour டைம் எடுக்குதுன்னா நம்ம 60 கிலோமீட்டர் per hour வந்து ட்ராவல் பண்ணிருக்கணும் அர்த்தம். நீங்கள் அது கம்மியாக நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல 60 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து போயிருக்கீங்க, அதனால தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்கன்ற மாதிரி உங்களை இது பண்ணிவிட்டு ஃபைன் போட்டுருவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் பெங்களூர் நைஸ் ரோட்டில் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அந்த இடத்துல வந்து இருக்குது. பட் ரோடு வந்து பாருங்களேன், அந்தளவுக்கு ப்ராடாலாம் வந்து இல்லை, சின்ன ரோடு வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் நேக்காக பார்த்து தான் வந்து ஓவர்டேக் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். நல்லாயிருக்கு. மேலே டிராஃபிக்கில் கீழே இருந்தால் டிராஃபிக்கு கசன்னு போயிட்டு இருக்க மாதிரி வந்திருக்கும். பட் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சூப்பரான ரோட்டை போட்டு விட்டாங்க. இப்போ KMCH ஹாஸ்பிட்டல் அந்த ஏர்போர்ட் சைடுக்கு கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் கீழே இதே இடம். அந்த பிரிட்ஜோட ஜோல்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதோ மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் கனெக்டிங் மெக்கானிசம் இதில் வந்து யூஸ் பண்ணல. பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஏதோ அந்த கியர் சிஸ்டம் மாதிரி வச்சு அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. குவாலிட்டி ஆஃப் த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிட்டுக்கு நம்ம வந்து வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். இப்போ ஏர்போர்ட்லேருந்து மேலே ஏறுற ரேம்ப்பு இப்போ வந்து வருது. ஏர்போர்ட்லேருந்து அப் ரேம்ப்பு, டவுன் ரேம்ப்பு. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஏர்போர்ட் வரணும்னா இந்த பிரிட்ஜை ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கீழே தான் வந்து போய் ஆகணும். நம்ம 60ல் போகிறோன்ட்டு எல்லோரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட் அப் ரேம்ப் இன்னொரு 200 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. இங்கே தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வேறு எங்கே டேரெக்டாக காந்திபுரம் போனோன்னா இந்த பிரிட்ஜில் வந்து ஏறிடலாம். ஏர்போர்ட் அப் ரேம்பில் இப்போ போட்டிருக்காம பாருங்க, காந்திபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் எல்லாம் இதில் வந்து போகுது. இப்போ இன்கேஸ் எவனா ஸ்பீடாக வந்து இந்த கட்டிங்கில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் அந்த தடுப்பெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஹில் ஸ்டேஷனில் போடுற மாதிரி. எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த 60-60ங்கிற லிமிட்டை வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக 2 சைடு லைட்டு போட்டிருக்காங்க. நல்லா தான் போட்டிருக்காங்க ரோடு. கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நைட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டிருக்கு. இந்த அவினாஷி ரோட் ஸ்ட்ரெச் லைக் ஃப்ரம் எங்கே இருந்து KMCH ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூரில் போகிறது ஈஸியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். டைடல் பார்க் தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா. ஆனால் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி எங்கேயா வந்து வச்சுருக்கலாம். அந்த நைஸ் ரோடு இது எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சிட்டியோட அழகாக ரசிச்சுட்டு இருந்திருக்கலாம். முன்னாடியெல்லாம் கீழே ஒரு சிக்னல்லையும் நின்று ஒரு கட்டில் நின்று வர்றதுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். பட் அழகாக இப்படி ஒரு பாலத்தை போட்டு விட்டாங்க. லக்ஷ்மி மில்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் என்ன அந்த ஃபன் மால் சைடு ஒரு ஏரியாவில் வரும்ல, அந்த ஏரியாவில் நம்ம பார்க்கவே மாட்டோம். இதுக்கு மேலே அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொரு ஏதோ என்ட்ரன்ஸ் வருதுருக்கு. இது என்ன ஏரியா? செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ் அப் ரேம்ப்பு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஃபஸ்ட்டு நாம் வந்து ஏர்போர்ட் அப் ரேம்ப் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஹோப் காலேஜ் அப் ரேம்ப் வந்து தாண்டுறோம். அடுத்தது என்னதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே 500 மீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோமா என்ன? ஒரு 200 மீட்டரில் ஹோப் காலேஜ் அப் ரேம்ப்பு. புது ட்ரையம்ப் கைஸ். ஹோப் காலேஜ் அப்புறம் சிறுவாணி, கோவை, குற்றாலம், மருதமலை எல்லாம் இந்த ரூட்டு தான். டியூக் பாய் ஒருத்தர் நின்றுருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் ஹோப் ஃபார்ம் எக்ஸிட்னு நினைக்கிறாரு. எக்ஸிட் தான் ஹோப்ஸ் காலேஜா? ஹோப்ஸ் ஃபார்ம் நான் பெங்களூர்னு சொல்லிட்டுருக்கேன்.
2 அப்ராம்பை தாண்டி இப்போ 3வது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோப் காலேஜ் கிட்ட ஒரு எக்ஸிட் எடுத்து கீழே வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஏரியா நேம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரியல. லக்ஷ்மி மில்ஸு, அதுக்கப்புறம் ஃபன் மால் நீங்கள்லாம் போனோன்னா இந்த சைடு வந்து கீழே இறங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்டாக வந்து டெவலப் பண்ணிட்டானுங்க. ஆனால் கீழே வந்தாச்சு. கேடிஎம் ஷோரூம் இங்கே இருக்குது. நம்ம வண்டியை எடுத்துருந்தோம்னா இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம். வந்தாச்சு கைஸ் கீழே. இதுதான் நான் அந்த நார்மல் ரோடு. நீங்கள் மேட்டுப்பாளையம்லாம் போகிறதுனா இது கீழே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம், சத்தி ரோடு எல்லாம் போகிறதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன் ரேம்பில் வந்து இறங்கிக்கணும். புரிஞ்சுல? கேஎம்சிஹெச்சுக்கு முன்னாடி வந்து மேலே ஏறுறீங்க, அதுக்கப்புறம் 2 அப் ரேம்ப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப் ரேம்பில் வந்து கீழே இறங்கிக்கிறோம். இப்போ இங்கேருந்து யூட்டர்ன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன் இந்த இடத்துல. கீழே கொஞ்சம் வந்ததும்